ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் பக்தியில் வரும். எல்லாருடைய லெவல்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது ஒருத்தருடைய அனுபவம் அவங்களுக்கு தான். அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு, அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் வர அனுபவம் வேறு வேறு. எனக்கு வந்தது வேறு, பரமசிவருக்கு வந்தது வேறு, அப்பருக்கு திருஞான சம்பந்தம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வர்றதும் ஒன்று தான். யூ கான் யூனிவர்சலைஸ். எல்லாத்தையும் ஒரு இலக்கணத்துக்குள்ளே கொண்டாந்து இப்படி தான் ஸ்டெப்ஸு, இப்படி இருந்தால் கடவுள் கிடச்சிடும் அப்படிலாம் நினைக்க முடியாது. கண்ணப்ப நாயனார் இருந்தார், அவருக்கு இன்னும் தெரியாது. ஒரு வேடனவன், அவன் வந்து கடவுளை தேடவே இல்லை. அவன் பண்ணி வேட்டையாடுறதுக்காக போனான். திருத்தணிக்கிட்ட இருந்து அவன் பண்ணி ஒன்று துரத்திக்கிட்டு போனான். அது காலாஸ்திக்கிட்ட போகிற வரைக்கும் இவன் பண்ணி வேட்டையாடினே போகிறான். அது போய் மறைஞ்சிடுது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்குது காட்டுக்குள்ளே, காலாஸ்தியில். இவன் யோசிவனே, அவர் கல்லுன்னு நினைக்கவே இல்லை அவன்.